மறைவுனா சினிமாவுடைய ஒரு அவதார புருஷன். சினிமா எல்லாமே ஒரு பீரியட்ல ஸ்டுடியோ இது மாரி இருக்கும்போது, ஒரு டைரக்டரோட படம் நாங்கலாம் மதுரையிலேருந்து வந்தவங்க. சார் பார்த்து தான் கிட்டத்தட்ட சினிமால வந்த எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு கட் அவுட் இருக்கும். சாரோட கட் அவுட் இருக்கும். கீழ அலைகள் ஓய்வதில்லைன்னு போட்டிருக்கும். சார் கட் அவுட் இருக்கும். கீழ பன்னீர் புஷ்பம். அதாவது அவரோட படங்கள் வந்து கீழ பேர் போட்டிருக்கும். சார் வந்து கட் அவுட்ல இருப்பாரு. அப்படி ஒரு ஸ்டார் டைரக்டர். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோன்னு சொன்னா போதும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா அவர ஈஸியா மீட் பண்ணலாம். அப்படியே ஃப்ரெண்ட்லியா பசங்க பிள்ளைங்கட்ட பேசுற மாரி பேசுவாரு. அது என்ன முகம், யாரு, என்ன பேரு, ஊரு எதுவுமே கேட்க மாட்டாரு. ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா, அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னா போதும். உடனே அவர யாருன்னே தெரியாது. ஆனா ஃபோன் பண்ணி, "தம்பி பிரமாதமா பண்ணியிருக்கேன்னு" சொல்லி வீட்ல கூப்பிட்டு பார்ட்டிலாம் வச்சு இதெல்லாம் இனிமே நடக்குமான்னு தெரியல. ஒரு காட்ஃபாதர் தமிழ் சினிமாவுடைய. இன்னும் நெறையா சொல்லிட்டே போலாம். சின்ன பைட்டுக்குலாம் டைம் இருக்காது. அது அவ்வளோ இருக்கு. பாரதிராஜா சார்ன்றது ஒரு சகாப்தம். இழப்புன்றது சாதாரண இழப்பு இல்ல தமிழ் சினிமாவுக்கு.